ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது கோஸ் தோசைங்க. நல்ல எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து எள்ளு சட்னி அரைச்சிருக்கேன். இந்த எள்ளு சட்னி வந்து எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு போஸ்ட் ஆகும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கிராமத்து அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகளில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டாங்க. இது வந்து நெல்லையப்பர் அரிசியில் செஞ்சுருக்கேன். பாருங்க, ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி அரிசிகள், பாரம்பரிய அரிசிகள் வாங்கினோம் அப்படின்னா நம்ம சாதம் மட்டும்தான் சமைக்கணுமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி டிஃபன்ஸும் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனா இருக்கும். முட்டைகோசு வாசனையா நல்லா மென்னு சாப்பிட்றதுக்கு விஷயம் இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பா இது மாதிரி சாப்பிடுங்க. பேலன்ஸ்டு ஃபுட். இப்போ வந்து இதுல காலிஃபிளவர் வச்சிருக்கேன், வேக வச்ச சென்னா வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்போவா இருக்கும். கண்டிப்பா நீங்க இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தோசை ட்ரை பண்ண போறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து பாரம்பரியமான அரிசி வகையிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இது நெல்லையப்பர், இது தங்க சம்பா, அதுபோல் இது பாருங்கள் கொத்தமல்லி சம்பான்னு ஒரு வெரைட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் நவாரா அப்படிங்கிற ஒரு டைப்பும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு விருப்பம் போல் இதை வந்து நம்ம டிஃபன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் தான் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது எப்படி அப்படின்னா, என்னுடைய தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து நம்ம பச்சரிசி இட்லி அரிசி ஆட்டம் வேறு வெரைட்டி செய்யலாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கோசமே நானும் இதை ஒரு ட்ரையல் பார்க்குறேன். இப்போ நமக்கு கலர் பரவாயில்ல அப்படின்னா இது மாதிரி ரெட் கலர் ரைஸஸும் இதை எடுத்துக்கலாம். அதே போல் இன்றைக்கி வந்து நான் இந்த ஒயிட் கலர் ரைஸு, இது வந்து புழுங்கல் அரிசி ஆட்டம் தான் செய்கிறாங்க, இதை தயாரிக்கிறாங்க, வேக வச்சு தயாரிக்கிறாங்க. இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஆட்டம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த தங்க சம்பா, இது பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் நெல்லையப்பர். இந்த நெல்லையப்பர் நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இது நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணால் இந்த கோஸ் தோசைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் ட்ரை பண்ணணுங்கிறதுக்கோசம் இந்த நெல்லையப்பர் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ இது வந்து கழுவி வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும். இப்போ இது கழுவி ஊற வச்சிடலாம். பாருங்க, அரிசி வந்து 3 மணி நேரமாக ஊறி இருக்கு. இப்போ நம்ம இந்த தோசைக்கு வந்து சில விஷயங்களை வறுத்து போட்டுக்கணும். இதில் பாருங்கள், வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வாசனைக்கோசம் தான் நம்ம இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பை லேசாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து பாது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட வந்து தனியா ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஒரு 4 கருவேப்பிலை. இந்த தோசைக்கு எவ்வளோ வேணுமோ மிளகா, அவ்வளோ காரத்துக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ 2 மிளகா போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு தான் மிளகாய் அரிசி எடுத்துருக்கிறதால இது மாதிரி போட்டிருக்கேங்க. இப்போ இதையும் ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கம்மியாக வச்சு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாமே ரோஸ்ட் ஆகும்போது ஆயிடுச்சுன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம், இப்போ இது சூடாகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை மிக்சிக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கலருக்கோசம் தான். இது நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த வறுத்த பொருட்களை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தள்ளி விட்டு தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா? இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். 2வது தடவை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் நல்லா மெதியும் உங்களுக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக வெல்லம், இது வந்து நமக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாங்க. இப்போது நல்லா நைஸாக அரைப்பட்டதுமே இப்போ பாருங்கள், நான் வந்து கோஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோஸு நம்ம அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது. இதை நல்லா மூழ்க வச்சுட்டு இப்போ நல்லா அழுத்தி விட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாக அரைப்படணும். தண்ணி பத்தலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக மெதிஞ்சிடும், அப்புறம் அதோடைய டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இது மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ பாருங்கள், நம்ம திறந்தோம் அப்படின்னா இந்த மாவில் வந்து அப்படியே கோஸ் தெரியணும். அது மாதிரி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு தோசை ஊற்றும் போதும் நல்லாயிருக்கும். இது மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் இருக்கிற தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்க கோஸ் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து நாம் மஞ்ச் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாருமே எல்லா ஏஜ்காரங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து கடுகு தாளித்து கொட்டலாம். நான் அதுக்கு பதிலாக எப்போவுமே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் கடுகை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ரோஸ்ட் பண்ணி வெறும் வாண்டியில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கடுகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. இப்போது நம்ம தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றலாம். தோசைக்கல் சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தரம் ஊற்றும் போதும் நல்லா கலந்து விட்டு ஊற்றுங்க. ஏன் அப்படின்னா நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சது போட்டிருக்கிறதால அது அடியிலேயே அப்படியே தங்கிடும். அதனால மாவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இது ரவை தோசையாட்டம் அப்படியே சுற்றி விட்டு ஊற்றணும். நல்லா சூப்பராக வருங்க. நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று ஊற்றி டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணுமோ அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊற்றலாம். நல்லா ரவை தோசையாட்டம் ரோஸ்ட்டாக வரும். உங்களுக்கு எண்ணெயும் அதிகம் இழுக்காது உங்களுக்கு. இது வந்து எல்லாமே வந்து இந்த கோஸ் தோசை வந்து பச்சரிசி மட்டும்தான் போட்டு செய்வோம். ஆனால் இது வந்து இவங்க பாரம்பரிய அரிசியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சட்டுன்னு எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. இது நல்லா இந்த அரிசி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி வந்து நெல்லையப்பர் பாருங்க. இந்த நெல்லையப்பர் அரிசியில் தான் இன்னைக்கு நம்ம இந்த தோசை செஞ்சுருக்கோம். இதுக்கு காம்பினேஷனாக எள்ளு சட்னி. இந்த எள்ளு சட்னி வந்து இதுக்கு முந்தைய ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து வேறு டைப்பில் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த சட்னி பல விஷயங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக என்ஜாயபிளாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன டிஃபன் செஞ்சாலும் இந்த எள்ளு சட்னி செஞ்சுக்கலாம். இதில் தேங்காய் இல்லாததால் பெரியவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்காய் வேண்டாம் தவிர்க்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த வீடியோவில் அந்த சட்னியை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து வருது. இன்னொரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் நல்லா எந்திரிச்சு வருது. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போ இந்த பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை ரெடி. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பச்சரிசி வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா புளி கரைசலோ இல்லை அரைக்கும் போது கொஞ்சம் புளியோ போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தோசை ரெடி, சட்னி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் கண்டிப்பாக நீங்கள்லாம் டேஸ்ட் பண்ணி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை நீங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.